என்ன கிழங்கு இருக்கு? நம்ம தங்கச்சி மாதிரியே இல்லடா. எனக்கு கூட அப்படிதானுங்க தோணுச்சு. ஈரோடு சவுண்ட் இருங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. மொய் விட்டு போயிருமல்ல. தம்பி மொய் வாங்குவாங்கன்னு தெரியாம போச்சு. என்கிட்ட 10 ரூபாய் தான் இருக்கு. நீ ஏதாச்சும் பணம் வச்சிருக்கே தங்கம்? இல்லைங்கண்ணா, நேத்து தான் தம்பி காலேஜ் ஃபீஸ் கட்டணும் சொல்லி எல்லா பணத்தையும் பொறுக்கி கொடுத்துட்டேன். அந்த பணமானே அது என்கிட்ட தான் இருக்கு. இந்தாங்க. தயவு செஞ்சு யாரும் மொய் வைக்காதீங்க. எங்க குடும்பத்துல மொய் வாங்குற பழக்கமே இல்லைங்க. அப்பா நல்ல காலம் மொய் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏனுங்க, நம்ம எத்தனை பேருக்கு மொய் வச்சிருக்கோம்? நமக்குன்னு வரும்போது வேணான்னு சொல்லிட்டீங்க. அடி பைத்தியக்காரி, அவங்க ஊருக்கு எவ்வளவோ அள்ளி அள்ளி கொடுத்தவங்க. அவங்களே பாவம் பாக்கெட் தள்ளுறாங்க. இப்ப நமக்கு மொய் தான் முக்கியமா? போய் அவங்களை சாப்பிட கூப்பிடு. சரிங்க. இருங்க தம்பி, காலேஜ் நேரமாவது வாசிக்குதுங்க. ஆமா சின்ரஸ், எப்ப நீ வீட்டுக்கு போய் வேட்டையை கட்டி பேண்ட் ரெடியா வந்திருக்கிறேன். அடப்பாவி. தம்பி எல்லா விஷயத்திலும் நம்மள மாதிரி ரொம்ப பாஸ்ட்டுங்க. இப்படித்தானுங்க 1948ல நீங்க வேட்டி எல்லாம் இருந்தீங்களாக்க? நான் ஆஃப்டர் தானே. சரி இப்ப